மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. வெயிட்டர், அவரே கத்திட்டே சாப்பிடுறாரு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம கடையில புதுசா லான்ச் பண்ணிருக்க ஸ்கிரீமிங் ஐஸ்கிரீம் ப்ரோ. ஸ்கிரீமிங் ஐஸ்கிரீமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சரி, எனக்கு ஒன்று எடுத்துருவாங்க. நார்மலா தானே ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா நல்லா இருக்கு. அப்படி எதுவும் ஸ்பெஷலா தெரியலையே. இந்த ஐஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5000. தெரியுது, நீ மூடு. இத்தனோட ஐஸ் 5000? ஆமா ப்ரோ, ஆக்சுவல் பிரைஸ் 5000. நீங்க அவரை மாதிரியே கத்திட்டு சாப்பிட்டீங்கன்னா 100 பே பண்ணா போதும். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மச்சான் வாடா, டைம் வேஸ்ட் போலாம். ஐயா ஒண்ணா போலாம். டேய், இவ்வளவு காசு வச்சு என்னடா பண்ற? பையில வச்சிருக்கிறத கண்டு வெட்டிக்காரன் பார்த்தான்னா அப்படியே கவிட்டு போயிடுவான். டேய் மச்சான், நான் இது வரைக்கும் காந்தி தாத்தா பிறந்ததுல இருந்து பார்த்ததே இல்லடா. அதுக்கு காசை வச்சு என்னடா பண்ற? அதான்டா, அவர் போட்ட பக்கம் அவர் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் போன் பண்ணி பாக்குறோம். அட பொம்மால மாட்டேன் அவருக்கு வேற எங்கேயும் தூர்மகர இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். நியாஸ்னி, வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும். ஆஹா, இந்த பார்வையா இருக்கு. குழிக்குள்ள தள்ளனாலும் கொம்புன்னு வெளியில வரணும், அதான் வாழ்க்கை. என்ன கொடுமை சரவணது. அதெல்லாம் சரிதாங்க இருப்பா, ஆனா வெந்து சாகணுமே. இன்னைக்கு ஒரு புட்டி இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? உன் தத்துவத்துல தீய வைக்க அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன பக்கையில சுதனு கைய வந்து கடிச்சு விட்டான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சுதன் கையை ஒன்று கடிச்சிட்டானா? ஏய் சுதனே, வா. என்ன பறக்கான அது? அண்ணா, ஏன்னா அந்த கையை ஒன்று கடிச்சியே? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஸ்கூல்ல சார் சொன்னாரு லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டா கணக்கு நல்லா போடலாம். அதுக்காட்ட அந்த பிள்ளை கையை ஒன்று கடிச்ச? அந்த பிள்ளை லேடிஸ் தானே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபிங்கர் தானே, லேடிஸ் ஃபிங்கர், அதனாலதான் கடிச்சேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டேய், எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. குமா, என்னடி? ரெடியா போய் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வா, அப்படியே போலாம். அப்படியே வரியா? ஆமா, இதுக்கு என்ன? நீ வீட்டுக்குள்ள வர மாட்ட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் உன்னை போய் டிராப் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளவுதான். ஏன் வர மாட்ட? ஒரு நிமிஷம் உட்கார், நான் சொல்றேன். இப்போ நீ ஒரு கடைக்கு வந்து துணி வாங்க போற, போயிட்டு நிறைய ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ற. என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த கடையில நோ ரிட்டர்னு, நோ எக்ஸ்சேஞ்ச். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ நீ வீட்டுக்கு வந்துடுற, ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ற, சீக்கிரமா வந்து கலர்லாம் ஃபேட் ஆயிருது. பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. கலர் போயிருது, குவாலிட்டி நல்லா இல்ல, இது போயிருது. ஓகேவா? சோ இப்போ நீ மறுபடியும் அந்த கடைக்கு வந்து போவியா? போக மாட்டேன். அதே மாதிரிதான் இதுவும். நல்லா யோசிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். 1 2 3 ஜனகன மனகதி வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. என்னடா ஜனகன பாரு, இன்னைக்கு அவனுக்கு நியூ இயர்ரா. ஏய் பிரியாணி கேக்க வெட்றா. ஹாப்பி பர்த்டே. இருங்கடா டேய், பொறால் இவனுக்கு இல்லடா, இவனுக்குடா. Happy birthday to you.
அடிக்கிறதுலாம் நார்மல்டா. இதுக்கு போய் சாப்பிடாம இருக்கிற. ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அம்மா சின்னதா ஒரு தட்டு தட்டிட்டேன், அதுக்காக சாப்பிடாம இருக்கலாமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இந்த சாப்பிடு. மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க. இது ஒரு கார் வர மாதிரி கேட்டு. சார் சார் லிஃப்ட் லிஃப்ட் சார். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் லிஃப்ட் வேணும் ப்ரோ. வரும் ஆனா வராது. எங்க இருக்கோம் ப்ரோ? ப்ரோ நீங்க எங்க வரைக்கும் போறீங்க? நாங்க கொடைக்கானல் தாண்டி போறோம் ப்ரோ. கொடைக்கானல் தாண்டி போறீங்களா? சரி ப்ரோ நீங்க பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. நீங்க எங்க வரைக்கும் போனோம்? இல்ல ப்ரோ நான் கொடைக்கானல் போனோம், நீங்க கொடைக்கானல் தாண்டி போறீங்களா? சரி பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. கேவரா எங்கயா இருக்கு? கேவரா எங்க பாரு? கேவரா எங்கயா இருக்கு? நான் வேற எதனா கொடைக்கானல் போற வண்டியா பார்த்து போய்க்கிறேன். சரி ப்ரோ நீங்க பார்த்து போயிட்டாங்க. ப்ரோ யாராச்சும் கொடைக்கானல் போறீங்களா? ஆமா, துபாயில நின்னு அட்ரஸ் சொல்லு. துபாய் குறுக்கு சந்து, துபாய். லிஃப்ட் வேணும் எனக்கு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ரெடியா? ஓகே. எங்க சொல்லி பார்க்கலாம். கேட்டு இல்ல? கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்களை பெத்துக்கிறோம், ஹவுசிங் லோன் வாங்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எல்லா கஷ்டமும் படுறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இந்த EMI எல்லாம் முடியறதுக்குள்ள செத்து போயிடணும், மண்ணு போட்டு மூட்டுருவாங்க. எதுக்கிட்ட சும்மா சும்மா கிடந்து கத்திரி கிடக்க? சும்மா எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கூட இருக்கேன் மச்சான் சொல்லல. நீ எதுக்கிட்ட சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்? அவன் என் கூட தான் இருக்கான். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ என்ன பச்சிக்கிற? நானா மச்சான் பிபிஏ வச்சிருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அந்த போர்டுல இருக்கிற படி CAFENIGHT டீ கடை. டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. எப்படி குட்டு நீ இப்படி சூப்பரா வண்டி ஓட்டுற? கேர் கூட பார்க்காம கேர் போட்டுட்டு இருக்க. எப்படிடா? எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி. இப்ப நீ எப்படி பேசிக்கிட்டே இருக்கல்ல வாய மூடாம. எங்க ஒரு பாட்டு பாட்டு பார்க்கலாம். மாப்ள நீ லிஸ்ட்ல வந்துரும் மாப்ள. லிஸ்ட் பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த மாதிரி தான் பழகிருச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.